இந்த கொட்டையெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். சூடாகட்டும். சூடாறினோடனே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஊட்டி எடுத்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கும் இது கூடவே வேக வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு. கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலக்கிட்டு நாம் மசிச்சு வச்சுருக்க ரெடி பண்ணி வச்சுருக்க கொட்டையில் இதை போட்டுக்கலாம். இது கூடவே உருளைக்கிழங்கையும் நசுக்கலாம் போட்டு. தவா காஞ்சிச்சு. அப்படியே தவாவில் போட்டும் திருப்பி எடுக்கலாம். இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி துவச்சி அப்படியே போட்டு எடுக்கலாம். நான் இந்த மாடல்லே சேர்க்குறேன், அந்த மாடல்லே சேர்க்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் கலந்த தண்ணியில் இப்போ போட்டு டிப் பண்ணி எடுத்து தவாவில் போட்டிருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் போட்டு எடுத்தது. 2 வெரைட்டி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு பேர் காராமணி சன்னா கட்லெட். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.